சாமிக்கு எவ்வளவு இடம் வேண்டும், மக்களுக்கு எவ்வளவு இடம் வேண்டும் என்பதையெல்லாம் பாகுபடுத்தி அறிய தெரிந்த மனிதனுக்கு நீங்க இரட்டலில் வாக்களித்தால் தான் இது போன்ற பிரச்சனைகள் தீரும். என்னென்னவெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் நடக்கும் என்று எடப்பாடி வரிசைப்படுத்தியதை நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள் கோவையாக உங்களிடம் சொன்னார்கள். சும்மா 8000 தர்றேன், அதுக்கு ஒரு கூப்பன் தர்றேன், நீங்க போய் சட்டி முட்டிகள் எல்லாம் வாங்கி கொள்ளலாம் நீங்கள் விரும்பியதை என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எடுத்த உடனே ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 அளிக்கப்படும் என்று எடப்பாடி ஏற்கனவே சொல்லிவிட்டார். நீ என்ன 1000 ரூபாய்க்கு குடும்பத்திற்கு 2000 கொடுப்போம் என்று சொல்லிவிட்டார். ஆகவே எத்தனையோ திட்டங்கள். இதையெல்லாம் விட தமிழ்நாடு விவசாயத்தில் தன்னிறைவு பெறுவதற்கு ஒரு விவசாயி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். இதுவரையிலும் இந்த நாட்டை ஆண்டவர்களில் யாரும் விவசாயி இருந்ததில்லை. முதல் முறையாக எடப்பாடி தான் ஒரு விவசாயி முதலமைச்சராக வந்தார் என்ற வரலாறு படைத்தார். ஆகவேதான் உங்களுடைய அத்திக்கடவு திட்டங்கள் எல்லாம் நிறைவேறியதற்கு அதுதான் மிகப்பெரிய காரணம். எந்த சிறு இடத்தில் கொஞ்சம் நீர் ஓடினாலும் அதற்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும், அதனால் அந்த பகுதி விவசாயத்தில் செழிக்க வேண்டும் என்று கருதுகிறவர் நம்முடைய எடப்பாடி. ஆகவே ரொம்ப எளிய மனிதர், நீங்கள் அணுகுவதற்குரிய மனிதர். அவர் ஆள்வது நீங்கள் ஆள்வது போன்றது. விஜயபாஸ்கரும் அத்தகைய மனிதர் தான். ஆகவே ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு கூடுகின்ற கூட்டம், ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு அளிக்கப்படுகின்ற வரவேற்பு, இவையெல்லாம் உண்மையிலேயே எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. மக்களை நாம் திரட்ட வேண்டும் என்பது போக மக்கள் திரண்டு நின்று அவருக்கு வரவேற்பளிக்கிறார்கள் என்பது அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஆற்றிய பணியை நீங்கள் நினைவு கூர்ந்ததற்கான அடையாளம் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். செந்தில் பாலாஜி போன்ற திருடர்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியேறி கோவை நகரத்திற்கு கொள்ளையடிக்க போய்விட்டார்கள். இதோடு அவருடைய அரசியல் வரலாறு முடியும். உலகத்தில் லஞ்சம் வாங்கியதை லஞ்சம் வாங்கினேன் என்று ஒப்புக்கொண்டு என்னை விடுதலை செய்யுங்கள் என்று கோர்ட்டிலே சொன்ன ஒரே ஒரு ஆள் நம்முடைய செந்தில் பாலாஜி தான். கோர்ட்டும் அதை ஒப்புக்கொண்டது, உச்ச நீதிமன்றம் பதறிவிட்டது. இப்படி ஒவ்வொருவனும் ஒவ்வொரு திருடனும் கடைசியிலே திருடிவிட்டு நான் அந்த பொருளை அந்த வீட்டிலேயே வைத்து விட்டேன் என்று சொன்னால் அவனை விடுதலை செய்வதா என்று உச்ச நீதிமன்றம் பதறியது. ஆகவே 1.5 ஆண்டு காலம் சிறையிலே இருந்தார். சிறையிலே இருந்த கேவலமான ஊழல் பெருச்சாளியை ஸ்டாலின் மந்திரியாக ஆக்கினார். மந்திரியாக ஆக்கியது மட்டுமல்ல, அவர் கவர்னரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்று சொன்னார். கவர்னர் சொன்னார், கவர்னர் மாளிகையிலே தான் பதவி பிரமாணம் செய்ய முடியும், சிறைச்சாலையிலே செய்ய முடியாது, கிரிமினல் கைதியை அமைச்சராக ஆக்க முடியாது என்று அவர் சொன்னார். ஆனாலும் அது என்னுடைய உரிமை என்று அவரை அமைச்சராக ஆக்கி 1.5 ஆண்டுகள் வைத்திருந்தார். இந்திய அரசியல் சட்டம் கிழித்தெறியப்பட்டது. இந்த நாட்டில் ஒரு மனிதனை அவன் கைதியாக இருக்கின்றவனை மந்திரியாக ஆக்க முடியும் என்கின்ற புதிய நிலைப்பாட்டை எடுத்தவர் ஸ்டாலின். இதற்கு முன்னால் உலகத்தில் எவனும் யோக்கியனை நல்லவனை மந்திரியாக ஆக்கியிருக்கிறானே தவிர செந்தில் பாலாஜி போல ஒரு மொல்ல மாறியை, சிறையில் இருக்கின்ற கைதியை மந்திரியாக ஆக்கிய வரலாறு கிடையாது. ஆகவே நம்முடைய அரசியல் சாசனங்களே தலைகீழாக போய்விட்டன. இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் கிரிமினல்களை, ஊழல் குற்றம் செய்தவர்களை, சிறையில் தண்டிக்கப்பட்டவர்களை மந்திரியாக ஆக்குகின்ற முறை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அதை ஸ்டாலின் தான் முதல் முறையாக அரங்கேற்றி இருக்கிறார். ஆகவே இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்கின்ற கொள்ளை கூட்டம் நம்முடைய நாட்டை விட்டே போக வேண்டும். இவர்கள் எஞ்சிய காலத்தை மத்திய சிறைச்சாலையிலே கழிக்க வேண்டியவர்கள். நம்முடைய விஜயபாஸ்கர் போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்து எடப்பாடி நாடாளுகின்ற நிலைமை ஏற்பட்டு திமுக மொத்தமும் வைப்பதற்கு சிறை போதாமல் புதிய சிறைகள் கட்டுகின்ற நிலைமை நாட்டில் ஏற்படும் என்று சொல்லி நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள். அது எம்ஜிஆர், அம்மா போன்ற மகத்தான தலைவர்கள் ஆண்ட சின்னம். அதற்கு பிறகு இந்த கட்சியை காப்பாற்றிய பெருமை எடப்பாடிக்கு தான் உண்டு. உங்களுக்கு சொல்லுகிறேன், சாதாரணமாக ஒரு தலைவராக ஆனவர், ஆட்சியில் அமர்ந்தவர், இடையராது குடைச்சல், ஓ பன்னீர்செல்வத்தின் குடைச்சல், இன்றைக்கு நமக்கு நண்பராக இருந்தாலும் தினகரனும் குடைச்சல், சசிகலாவும் குடைச்சல், அத்தனை குடைச்சல்களிலும் தாக்கு பிடித்து 4 ஆண்டு காலம் போராடி இந்த கட்சியை மீட்டெடுத்தார். உண்மையிலேயே எடப்பாடி இந்த தலைமை பதவிக்கு வந்திருக்காவிட்டால் ஓ பன்னீர்செல்வம் திமுகவிலே போய் சேர்ந்தது போல அதிமுகவையும் திமுகவிலே ஒப்படைத்திருப்பார்.
இந்த கட்சி எம்ஜிஆர் போன்ற மகத்தான வள்ளலால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி என்கின்ற காரணத்தினால், காலம் இந்த கட்சியை காப்பாற்ற நினைத்த காரணத்தினால், இறைவன் இந்த கட்சி வாழ வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால், எடப்பாடி இந்த கட்சியினுடைய தலைவராக தற்செயலாக அமைந்து அந்த தலைமை வேரூன்றி இந்த கட்சி காப்பாற்றப்பட்டு, நான் அம்மா காலத்தில் எம்எல்ஏ-ஆக இருந்திருக்கிறேன். அந்த அவர்கள் காலத்தில் எப்படி மக்கள் கூடுவார்களோ, மக்கள் எப்படி இந்த கட்சியை விரும்புவார்களோ, அது போன்ற ஒரு மாற்றத்தை நாட்டிலே கொண்டு வந்த பெருமை எடப்பாடியை சேரும் என்று சொன்னால், எடப்பாடி காலம் தந்த கொடை, அண்ணா திமுகவினுடைய வலிமை அவர்தான். நாளைய திமுக அழிந்துபடும், அண்ணா திமுக தொடர்ந்து நாடாளும். நீண்ட காலம் அதிமுக தான் நாடு ஆண்டிருக்கிறது, அந்த ஆட்சி தொடரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்